ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் குடும்ப உறவுகளே, உன் வேலையாகவே வந்த எனக்கு வேறு வேலை என்ன இருக்க முடியும் சொல்? கன நேரம் அமைதியாய் அமர்ந்து ஆலோசனை செய். இன்றிலிருந்து உனக்கான நேரம் துவங்கிவிடும். உன் உடல், மனம், பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கிவிடும். இனி சகல நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வாய் என் குழந்தையே. உன் வாழ்க்கையின் அழகை நீ ரசித்துப்பார். அதை உணரத் தொடங்கு. அதில் இருக்கும் ரம்மியம், உணரும் வர்ணங்கள் கண்டு மகிழ்வாய். ஓவியம் என்பது நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் உள்ளது. வானத்தில் மேகங்களின் கூட்டப்பயணிகளை சேர்த்துப்பார். ஒரு ஓவியத்தின் உருவம் உன் கண்முன் வந்து நிற்கும். எதையும் நாம் எடுக்கும் நினைப்பில்தான் உள்ளது. வாழ்க்கையின் சித்திரமாய் உன் நினைவுகள் இருக்க வேண்டும். என் பிள்ளைக்கு என்ற ஆசை உன் சாயப்பாவான எனக்கு எப்படி இல்லாமல் இருக்கும்? நான் ஓவியர். நான் உன் சாயப்பாதான் ஓவியம் என்று ரசி. உன் வாழ்க்கையில் எத்தனை மைல்கள் கடக்க நேர்ந்தாலும் உன்னால் முடியும். ஏனென்றால் காற்றாய், தண்ணீராய், நெருப்பாய், நிலமாய், ஆகாயமாய் நான் உன்னை சூழ்ந்து உன் இதயத்தின் துடிப்பாய், சுவாசமாய் உன்னை சுற்றி நான் வாழ்கின்றேன். என் பிள்ளையான நீ நான் தீட்டுகின்ற ஓவியம். நீ நிச்சயம் பிரகாசிப்பாய். உன்னோடு நான் எப்போதும் வாழ்கின்றேன், வாழ்வேன். உன் அம்மாவாக, அப்பாவாக எப்போதும் என் நெஞ்சின் கருவறையின் அரவணைப்பில் என் அருளும் ஆசியோடும் சேர்ந்து நீ வாழ்வாய் என் தங்கமே. என் கண்ணின் மணியே, உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது. நீ நம்பிக்கை, பொறுமை இழக்காமல் இரு. எல்லாம் சிறிது காலத்தில் மாறிவிடும். எப்போதும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் வருத்தத்தோடு இருக்காதே. மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் என்று பலமுறை உனக்கு நான் எடுத்து சொல்லிவிட்டேன். ஆனால் நீயோ புரியாமல் குழப்பத்தில் புலம்புகிறாய். நான் ஓயாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இன்னும் எப்போது எனது துயரங்கள் அகலும்? எப்படி எனது பிள்ளைகளை நான் கரை சேர்ப்பேன்? எனக்கு ஓய்வே இல்லையா? கைப்பிடித்து தூக்கிவிட ஒருவர் கூட இல்லை. தன் கையே தனக்கு உதவி என்று தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். உடன் பிறந்தவர்கள் ஒதுங்கி விலகி செல்கிறார்கள். உறவுகள் என்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிட்டது. எதற்காக இப்படி நீ புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். முதலில் உன்னை நீ முழுவதுமாக நம்பு. அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் வழங்கப் போகிறேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். நான் வைத்த பரீட்சையில் நீ ஜெயித்து விட்டாய். கவலைப்படாமல் இரு. உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன் பாரத்தை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய சோதனை காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். உன் சாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?